பேக் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்கண்ணா. இங்க ஆனா அடி வந்து பெருசாக தெரியலைங்கண்ணா. அதான் அது ஃபுல்லா இங்கே தான் எஃபெக்ட் வரும். மெயின் இந்த சீட் தான். லாஸ்ட்ல தான் வந்து விழுகு அடிங்க. பேக்ல ஊப்பு இருக்கனால அடி வந்து இதோட வாய்ஸோட வெளியே கடைசி அந்த லாஸ்ட் போது அங்கதான் விழுகு. ஸோ ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அஃபடி ஃப்ரம் ஆர்எம் கார்டகஸ். ஸோ இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவா கிறிஸ்டாக்கு 3-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நேரில் வந்தார், டெமோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி டெமோ பார்க்கணும், வண்டிக்கு ஆடியோ பண்ணணும்னு சொல்லியிருந்தார். சரி நேரில் வாங்க சார், நம்ம டெமோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டெமோ கார் நம்ம காமிச்சோம். ஸோ அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் மேட்ச் ஆச்சு. அந்த சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆடியோ நம்ம பில்ட் பண்ணி கொடுத்தோம், 3-வே ஆக்டிவ் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்பவே ஃபுல்லாக இருந்தனால, போஸ்ட் ஒர்க்கில் ஜாஸ்தியாக இருந்தனால ஃபர்ஸ்ட்டே ஒரு அட்வான்ஸ் போட்டு அவர் வண்டி வந்து ஒரு ப்ரீ புக் பண்ணிட்டு போயிட்டார். தென் 10 days கழிச்சு வந்து வண்டியை விட்டார். வண்டி விட்டுட்டு அப்போ ஒரு 10 days டைம் எடுத்துச்சு இந்த வண்டிக்கு ஒரு 3-வே ஆக்டிவ் செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டெமோ வீடியோ கேளுங்க. தென் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். To the AMA Competition Music Edition 2024. காம்படிஷன் ட்ராக் தான் அது. சரி, நம்ம கான்செப்ட் தெரியுதுன்னா கான்செப்ட்னு சொல்லி ஆடியோ கான்செப்ட் 3-வே ஆக்டிவ் பண்ணியிருக்கிறதுல. ஆமாங்க. இது எப்படி இருக்குன்னா ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். ஆனால் சவுண்டு வந்துட்டு இந்த இடத்துல சவுண்டு கேட்கும். அதுதான் அந்த ப்ராசஸ் போட்டிருக்க விஷயம். சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், இப்போ லெஃப்ட் மட்டும் தான். லெஃப்ட்டு இது கூட பேஸும் கேட்டுச்சு கவனிச்சிக்கலாம். left, எல்லாமே ஒரு சைடு இருக்கும். சரி, அதே தான் ரைட்ல இருக்கும். right, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சைடு இருக்கு கவனிச்சிக்கலாம். அதில் புரிஞ்சுங்க. எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட் கவர். இப்போ இங்கே ஸ்பீக்கருக்கு கேட்டுச்சு. சரி, அடுத்தபடியாக இங்கே சென்டரில் இருக்கும். center, மேலே இருக்கும். இதுக்கப்புறம் left, center, ஒரு லெஃப்ட் சென்டர் ரெண்டுக்குமே நடுவில் இங்கே நடுவில். சரிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் right, center, இந்த இடத்துல வந்துடும் இல்லைங்களா? கரெக்டாக சென்டரில் நல்லா பாருங்க. உங்களுக்கு நேரம் right, center, இங்கே இருக்கும். புரிஞ்சு. அப்படியே சவுண்டு மேலே போகும். இந்த டைரக்ஷன். இது என்னன்னா இந்த ட்ராக் இந்த சவுண்டுக்கு மட்டும் இப்படி காமிக்காது. நம்ம கேட்குற சாங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சு. அதே மாதிரி இது ஒரு ட்ராக். இது என்ன ட்ராக்னா மூவிங் ட்ராக்னு சொல்லி சவுண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சவுண்டு மாதிரி கேட்கும். சவுண்ட் ட்ராக். அந்த சவுண்டு வந்து நீங்கள் கேட்குற மட்டும்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும்.
சவுண்ட் ட்ராக் அப்படியே பிரிஞ்சு ஆமா லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு அப்படி காமிக்கிறது. இது வந்து இந்த ட்ராக்ஸ். இப்போ நீங்க எந்த மாதிரி சாங் ஜாஸ்தி கேட்பீங்க நீங்க? மியூசிக் எல்லாமே மிக்சிங் தானுங்க. சரி. பேக்ல ஊப்பர் பாக்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். அதான் கேட்கும். ஆமாங்க அதாங்க. பேஸ் கேட்குறீங்க கேட்குது சொல்லுங்க கரெக்டாக. சென்டர் தான். சென்ட்ரலையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த கண்ணாடி விண்ட்ஷீல்ட் பக்கத்தில் இருக்கும் பாருங்க. நல்ல ஆனா சப்பு பின்னாடி அடிக்குது. அங்கதான் ஊப்பர் மாட்டேங்க. ஒவ்வொரு ட்ராக்கா அதாவது அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்க அது அப்படியே எக்ஸாக்டா கேட்கற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அப்படியே சென்டர் சேனல்ல காமிச்சிங்களா? அது என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம அதாவது காரோடைய படத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம், நம்ம ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜுக்கு எவ்வளவு தூரம் வைடா அகலமா போகுதுன்னு சொல்லி அது அகலமா போகும்போது தான் நிறைய சவுண்ட் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு தனித்தனி காமிக்கும். பெருசு பெருசா சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா. வாய்ஸ் வந்து செப்பரேட் ட்ராக் தனி. அதாவது மியூசிக் நார்மலா கேட்கும் போது லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு மோனோ இப்படிதான் அவங்க ரெக்கார்டிங்க பண்ணுவாங்க. ஸோ ரெக்கார்டிங் மோனோ சென்டர் மோனோ வரும்போது அது நிறைய சவுண்ட்ஸ் இந்த இடத்துல கேட்கும். அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சென்டர் தான் அதிகமாக கேட்குது. அடுத்தது மாதிரி மாதிரி தள்ளி வந்துருச்சு. ஆமா கருத்த மச்சான் தங்கத்தனம் எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சான், அப்பப்போ எப்பப்போ கருத்த மச்சான். இந்த ட்ராக்ல வெறும் வோக்கல் மட்டும் தான். வோக்கல் எவ்வளவு பெருசா காமிக்கும் பாருங்க. Hello, darkness, my old friend. I've come to talk to you again, because a vision softly creeping left its seeds while I was sleeping, ஏன்னா உட்கார்ந்து பேசுற பாடுற மாதிரி. and the vision that was planted in my brain still remains within the sound of silence. In restless dreams I walked alone, narrow streets of cobblestone.
வாய்ஸ் எவ்வளவு பெருசா காமிக்கிறது விஷயம் இல்லை அது. உங்க போன்ல சாங்ஸ் இருக்கு இல்லைங்களா, பட் ஆஃப் பண்ணிட்டு மாதிரி உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. Cooling watermelon, என் பியூட்டி பஃபூன், ஏ பாடி கோலோன், ஏ உன்னால என் லைஃப் சுக்குன்னு, நைட்டானா கனவுல வாரதிய, பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி, மேனிக்கு நீதான் என் நெஞ்ச குலக்கேசி. ட்ரிபிள் சொல்றீங்களா? ட்ரிபிள் வந்து இது எப்படி வச்சிருக்கீங்க, எல்லாமே ஃபிளாட்டா இருக்கும். ட்ரிபிள் மட்டும் ஒரு பாட்டுக்கு வேணுங்கும் போது அடுத்த பாட்டு ரொம்ப ஜாஸ்தி காமிச்சிடும். ஓ சரி சரி, அப்படி இருக்க கூடாது. பேஸ் பண்றதுக்கு கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஏ மஞ்ச பலூன், நீ சூப்பர் சலூன், ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலன், என் பியூட்டி பஃபூன், ஏ பாடி கோலோன், ஏ உன்னால என் லைஃப் சுக்குன்னு, நைட்டானா கனவுல வாரதிய, பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய, மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிளாட், எதுவுமே வைக்க கூடாது. இப்படியே வச்சுக்கோ. ஆமா இதுதான் இருக்கும். எல்லாம் எல்லாமே ப்ராசஸ்ல வேலை பண்ணலாம். பேக் கொஞ்சம் கிட்ட பண்ணுங்க. ஆனா பேக் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்கண்ணா. இங்க ஆனா அடி வந்து பெருசா தெரியலங்கண்ணா. அதான் அது ஃபுல்லா இங்க தான் எஃபெக்ட் வரும். மெயின் இந்த சீட் தான். இந்த லாஸ்ட் இங்க லாஸ்ட்ல தான் வந்து விழுகு அடிங்க. அதான் பேக்ல ஊஃபர் இருக்கனால அடி வந்து இதோட வாய்ஸோட வெளியே கடைசி அந்த லாஸ்ட் போது அங்கதான் விழுகு. அதான் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம்